இதெல்லாம் யாருக்குப்பா சொல்றேங்க? ஐயோ சீக்கிரம் கைய கழுவிட்டு வாங்களே. நீங்க எவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்டர் தெரிஞ்ச உடனே எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? வாசல தூக்குதே. இதெல்லாம் யாரு சமைச்சதுப்பா? சொல்றேங்க. ஆமா, ஆடு கோழி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கினதா இல்ல திருநதாடா? அப்பா சொல்லுவோம்ல. ஐயா பல பலன்னு பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் எழுந்திரிங்க, கைய கழுவிட்டு வருவோம். வாங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா எனக்கு ஒரு லெக் பீஸ், உங்களுக்கு ஒரு லெக் பீஸ். உனக்கு ஒரு முட்டை கூட கிடையாது. அப்ப மீனாச்சும் கொடுங்க ஐயா. வேணும்னா உனக்கு முள்ளு தரேன். ஏப்பா, இந்த ஆடு கோழின்னா எங்க தின்னம்னு இன்ஸ்பெக்டர் கேட்டார்ல. ஓவாயால செல்லப்பா மகனே, இன்ஸ்பெக்டர் பேர சொல்லி ஆட்டைய போட்டோம் நீயே சொல்லுங்க. பாத்தியா, டியூட்டில ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் பேர்ல லஞ்சமா? ஏட்டு நாங்க பட்டியாரம் செத்தா யார் மேல பழி விடுங்க? ஐயா மேலதான். உன் மேல விடாதா? நானா இன்ஸ்பெக்டர், நீங்க தானே இன்ஸ்பெக்டர்? அப்புறம் சஸ்பெண்ட் தான். அன்னைக்கு வேற வைடா போடட்டுமா? இன்ஸ்பெக்டர், டேய், ஏன்டா இப்படி கத்தி தொலைக்கிறீங்க? என்ன டியூட்டியை பார்க்க விட மாட்டீங்க? பாக்கணும், நீங்க நல்லா பாக்கணும். நீங்க பாக்கணும், அதானே எங்க ஆசை. அப்பா நீ முன்னுக்கு போப்பா. மகனே நீ போப்பா. என் செல்ல அப்பால தங்க அப்பால நீ போப்பா. என் தங்க மகனே நீ போப்பா. அப்பா அடிச்சு மூஞ்சி மாறா கிளம்பி நீ முன்னுக்கு போயா. நான் பார்த்து வளர்ந்த பையன் எதுக்கா பேசுறேன்? கொன்னுடுவேன். இப்படி போக சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் அவரை போக சொல்லியா? போக சொல்லுங்க. எங்க அப்பா போக சொல்லியா? போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. நீ போ. இல்லையா, உன் கண்ணுக்கு முன்னுக்கு எல்லாம் போட்டு கட்ட போரு. அப்பா எல்லாம் பிரியா முடிஞ்சு. அப்பா போப்பா உள்ள போப்பா. அவரை விட்டுறாப்பா, உள்ள போட்டு அமுக்குப்பா. உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? உங்க ஐயாதே என்ன இருந்தாலும் கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கணும் சொன்னார்ல, அதத்தான் அவர் உள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ போறியா? அட பாவிகளா, உள்ளுக்குள்ள பாக்குறதுக்குலாம் ஒரு நெஞ்சுறுதி வேணும்டா. என்னப்பா அவர் எல்லாத்தையும் நல்லா பார்த்தாரா? பரவாயில்ல. ஐயா எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துட்டீங்களா? ஏண்டா ஏடா, எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது? நீங்க ஆசைப்பட்டதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்னத்தடா நான் ஆசைப்பட்டேன்? நீங்க தானே எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடியே நடக்கணும், நீங்க அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இப்படியா? இனிமே அவனுங்க ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. போயிட்டாங்க சார். போயிட்டானுங்களா? அப்படி என்னத்தடா தின்னு தொலைச்சானுங்க? உள்ள போன உங்களுக்கு தானே தெரியும். ஐயா ஐயா, என்ன மனுஷனாக்கிட்டியே. என் கல்ல விழுகாதீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லையா, ஊர்ல அணகட்டுற விஷயத்த ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டுட்டு போறதுக்காக ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க, நீங்களும் ஒரு கையெழுத்து போடணும். நல்ல விஷயம் தானே, பேப்பரை கொடுத்து. 5 வருஷமா அரசாங்க ஆதரவு கூட இல்லாம பேங்க் நடத்துறாரு. அப்பவெல்லாம் வராத எம்எல்ஏ இப்ப என்ன கையெழுத்து வந்திருக்கீங்க? ஷாக் ஆயிட்டியா? என்ன பாக்குற மகேந்திரா, வெத்து பேப்பர்ல உன் கையெழுத்து. இந்த ஒரு கையெழுத்துக்காகத்தான் காத்திருந்தேன். என்ன பாடுபட போற பாருங்க. என்ன கையெழுத்து போட வச்சு பிச்சைக்காரன மாதிரி தெரு தெருவா வீடு வீடா என்ன அலைய வச்சு இல்ல, அதை என்னால மறக்க முடியாது. இது ஒண்ணு போதும். உன் மேல போர்ஜரி கேஸும் போடலாம், கொலை கேஸும் போடலாம். நான் போன 5வது நிமிஷம் போலீஸ் வரும். வேலூரா பாளையங்கோட்டையா, உன் அட்ரஸை நீயே முடிவு பண்ணிக்க. நில்லு, டிவியை பாரு. இது ஒண்ணு போதும். உன் மேல போர்ஜரி கேஸும் போடலாம், கொலை கேஸும் போடலாம். நான் போன 5வது நிமிஷம் போலீஸ் வரும். வேலூரா பாளையங்கோட்டையா, உன் அட்ரஸை நீயே முடிவு பண்ணிக்க. அண்ணே நம்ம இங்கதானே இருந்தோம், நம்ம தெரியும் எப்படி படம் முடிச்சுப்பாங்க. அங்க பாருங்க. ஆற வெட்டுறதுக்கே யோசிக்காத நீ அணைய கட்ட போறேன்னு சொன்னியே, அப்பவே நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஹலோ, இப்ப சொல்லு,
உன் கையில இருக்கிற வெத்து பேப்பர் பேசுமா இல்ல இவர் கையில இருக்கிற கேமரா பேசுமா? இத கொண்டு போய் இவர் கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்தாருன்னு வச்சுக்க, உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற MLA ஆபீஸ்க்கு. சார் வேணாம் சார், தயவு பண்ணி எந்த முடிவும் எடுத்துறாதீங்க சார். சார் நீங்க கையெழுத்து போட்ட பேப்பர் நீங்களே வச்சுக்கோங்க சார். சார் இந்த ஜனங்க வாங்கின கடனை பூரா நானே கட்டிடுறேன் சார். சார் ஒப்புக்கு சொல்லல சார், நிஜமா நானே பூரா கட்டிடுறேன் சார். நிச்சயமா நான் ஒரு நல்ல எம்எல்ஏவா இருப்பேன் சார். சரி, போயிட்டு வாங்க. மகேந்திரன், தலைவர் மகேந்திரன் வாழ்க வாழ்க. தலைவர் மகேந்திரன் வாழ்க. தலைவர் மகேந்திரன் வாழ்க. என்ன சார் இங்க யாரையுமே காணோம்? ஏதோ பந்து நடந்த மாதிரி இருக்கு. பேசாம ஏதாவது லாட்ஜ் பீச் இந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கலாம் சார். உனக்கு அனுபவம் பத்தாதியா? நிப்பாட்டியா? ஒரு செடி புதர் விடாம எல்லா இடமும் செக் பண்ணுங்க. என்னங்க சார், ஏதோ தேனி கூட்ட கழிச்சு விட்ட மாதிரி தெரிச்சு விடுறாங்க. எங்க இருந்தாங்க இவ்வளவு நேரமா? ஏன்டா புதருக்குள்ள கூட்டு வந்த? இதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணி ரூமா போட முடியும். நான் வேணா ரூம் கொடுத்துறேன். என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கியா? அப்படியா? ஸ்டேஷனுக்கு வா, உன் ஜாதகத்தை நான் சொல்றேன். இது பாரு. என்னப்பா உங்களுக்கு எதுவும் புதர் கிடைக்கலையா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுவீங்களா? உன் காதலுக்கு மரியாதையா ஐயாட்ட வந்து சொல்லு. வா. நல்ல குடும்ப பையன் சார். விடுங்க சார். யாரா நீ? நான் ஒரு வழி போக்கேன் சார். இந்த பொண்ணு யாரு? அது ஒரு வழி போக்கி சார். இங்க என்ன பண்றீங்க? வழிய போக்கிட்டு இருந்தோம் சார். ஏன் முன்னாடியே வா. இதை விட பெரிய வெளி ஜெயில இருக்கு. என்னது இது? கோல் சார். அத என் கையில புடிச்சிட்டு இருக்க. குறி சொல்றதுக்கு. புதருக்குள்ள இருந்து. குடும்ப ரகசியம் சார், வெளிய தெரிய கூடாதுன்னு தான். இப்ப தெரிஞ்சிச்சுல? அடிக்காதீங்க. நீ யாரு? சார் என் பேர் வாசு, இவ பேர் விஜி. நான் இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறேன். இவ ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறா. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் சார். நீங்க எங்க என்கொயரி கூப்பிட்டாலும் நாங்க வரதுக்கு தயார். இதே மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீங்க எத்தனை பேர் வேணா பாத்துருக்கலாம் சார், ஆனா நாங்க அப்படி கிடையாது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் தடுத்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணியே தீருவோம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவு கான்பிடென்டா? இது எங்க மேல இருக்க கான்பிடன்ஸ் இல்ல சார், எங்க லவ் மேல இருக்க கான்பிடன்ஸ். இதுக்கு பேரு தான் உண்மையான காதல். இவங்க 2 பேரையும் விட்டுரு. ஏய், அவங்க எல்லாம் வண்டியில ஏத்துற. சென்னை பூங்கா காதல் சிறப்பு பார்வை. யாரா நீ? நான் ஒரு வழி போக்கேன் சார். இந்த பொண்ணு யாரு? அது ஒரு வழி போக்கி சார். இங்க என்ன பண்றீங்க? வழிய போக்கிட்டு இருந்தோம் சார். இதை விட பெரிய வெளி ஜெயில இருக்கு. போடா. என்னது இது? கோல் சார். அத என் கையில புடிச்சிட்டு இருக்க. குறி சொல்றதுக்கு. புதருக்குள்ள இருந்து. சார் என் பேர் வாசு, நான் இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறேன். இவ ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறா. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் தடுத்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணியே தீருவோம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அம்மாடி உஷா, என்ன காரியத்தை பண்ணிட்டப்ப? என்னாச்சுமா உனக்கு? ஒரு நிமிஷம் நாங்க வரலன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுமா? அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சாமா உனக்கு? அப்பா ஸ்கூல்ல என் கூட தான் படிச்சான். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நான் லவ் பண்ணேப்பா. அவன் நல்லா படிச்சதுனால இன்ஜினியரிங் படிக்க மெட்ராஸ் போனான். அவன் நினைப்பு எனக்கு இருக்கிற மாதிரி என் நினைப்பு அவனுக்கு இருக்கும்னு நினைச்சப்பா. ஆனா அவன் அங்க வேற யாரோ ஒரு பொண்ணு லவ் பண்றான்ப்பா. அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு டிவில வேற பேட்டி கொடுக்கறப்பா. இதுக்காடா இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் யாருக்காக இருக்கேன்டா? உனக்காக. அவன் பேரு என்னம்மா? வாசுப்பா. அந்த வாசு எத்தனை பேரை வேணாலும் லவ் பண்ணட்டுமா, ஆனா அவன் தாலி கட்டுறது உன் கழுத்துலதான்.
நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்லம்மா, அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் நாம முடிவு பண்றதுதான் நடக்கணும், நடக்கும்.